அம்மாவோட இருக்குது. நல்லா சாப்பிடுங்க. இங்கே உங்க செட் ஆகல போல. நிறைய கறிகள் எல்லாம் வச்சு. எப்படி இருக்கீங்க? நாங்க படிக்கவே இல்லையே. படிச்சாதான் ட்ராக் தெரியும். ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். எல்லாரும் எப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்கள்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு சம்பத் கான் சிவகண்ணனை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு எங்கள் டின்னர் இருக்குது. என்ன டின்னர் இருக்குது, அப்படியே சாப்பிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் என்னென்ன நடக்குது, போய்க்குள்ள ஏதாவது நடந்தால் காட்டுறோம். என்ன நடக்கிறத காட்டுறோம். பெத்த பீஸ் சம்பத் கான் சொன்னாலே பெத்த பீஸ் தான் ஞாபகம் பெறும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ல்ட் ஃபுட் டியூப் நண்பர்கள், அதாவது கூடுதலாக சமையல் காணொலிகள் போட்டு கொண்டிருப்பினோம். ஓகே நண்பர்களே, நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளணும் என்று நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி பவிஸ்டன் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுவேன். அதாவது எங்கெங்கே போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போய்க்கொள்வேன். என்ன ஓகே, நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன வாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? என்ன கதைன்னு சொல்லுங்க. இலங்கையில் நல்ல கதை. உங்களோட பேரை சொல்லுங்க அம்மாவை. உங்களோட பேரை சொல்லுங்க அம்மாவை. சொல்லுங்கம்மா. பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏதோ வித்தியாசமா புது பேர் வைப்பீங்க போல இருக்குது. சொல்லுங்க. அம்மா என்ன பேதா இப்ப கதைக்க போறாங்க, அது என்னன்னு கேட்டுருவோம். அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அம்மா சொல்ல கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சமகான். எனக்கு அம்மா புது பேர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இளைஞர்ல இருந்து சூப்பரா இருக்குது. அப்புறமா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நேர்ல பார்க்க வித்தியாசமா இருக்கு. அப்படிங்களா? ஓகே. சமகான் என்னன்னு சொல்லாரு. சவுண்ட் என்ன? சிவகன் அதுக்கு என்ன சொல்ல? ஒரு ஆள் சிலோவை செல்லும், ஒரு ஆள் அதை நடுக்க நானே வீட்டில் சொல்லி கொண்டிருப்பேன். அப்படிங்களா? உட்காருங்க ப்ரோ. யூஸா? ஓகே. பார்த்து. ஓகே. சாரி. நாளைக்கு கவனிக்கலாம். வீடியோல பார்த்து நேர்ல பார்க்கலாம். வித்தியாசம் இருக்கு. அப்படியா? நேரில் வடிவாக இருக்கிறாரா? நேரில் நல்லா பெத்த பீஸெல்லாம் நமக்கு ஷூட்டிங்கில் மட்டும் தான் கிடைக்கும். நல்லா இருக்கு. அதுக்காகவே நம்ம ஷூட்டிங் கிளம்பிடுறது. அடிக்கடி போகும் போதெல்லாம் பெத்த பீஸ் எப்போ வேணுது வருதோ அப்போ ஷூட்டிங் கிளம்பிடுறது. சந்தோஷம். கண்டிப்பாக ப்ரோ. நேற்று சிவகண்ணன் அண்ணையை மீட் பண்ணாங்க. அப்படியா? சரி. கடைக்கு போய் பார்த்தேன். சூரியன் வந்திருக்கான்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னும் நீங்கள் நினைச்சீங்க அன்னைக்கு வந்து ஏதோ ஷிப் மூலமா வரையான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஸோ வேலை ஏதாவது ஷிப்பில் தான் வேற எங்கேயும் வந்திருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே தான் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா. அப்படி அடுத்தது கூட துபாய் பயணம் போல. துபாய் பயணம் கூடிய விரைவில் கூடிய சில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வீடியோ காண்டி. கோயம்புத்தூர் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ். பீப்புள்ஸ் வேற. நேற்று அங்கே போன உடனே எல்லாருமே செம்மையா கதைக்கிறாங்க. அது நீங்க கதைக்கிறது கேட்டோம் நம்ம ஆளு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க பேசுற தமிழ்ல இங்க பேசினா அவ கதைகளுங்க. ஆமா அம்மா நீங்க கதைக்கவே இல்லையே. எப்படி இருக்குது கோயம்புத்தூர்? இன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, என்னென்ன கதையை நீங்க சொல்லுங்க. சிவன் அந்த ஈசா அது சிவன் இல்லை, ஈசா ஆதியோகியோட. அங்கே போனோம். அது ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு போட்டாமல் அது இன்றைக்கு போட்டோம். இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்ரீலங்காவில் கிடைச்சதான். இதுதான் தெரியுமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் டிஎஸ் ரூபன் சொல்லி அவர் கொடுத்தது. இங்கே இது கொழும்பில். என்ன இது கொழும்பில், இதுக்கும் டிஎஸ் ரூபன் 2 பேருக்கு கொடுத்துருக்கிறார். அது அப்படி இங்கே ஆஃபீஸில் இருக்குது. என்ன இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச பரிசுகள் அந்த மாதிரியா? பரிசுகள் அன்பளிப்பு. உங்களோட சாப்பாடு நீங்கள் சமைச்ச சாப்பாடு ஞாபகம் இல்லையா? ஆனால் போய் நீங்கள் என்ன சமைச்சீங்க சொல்லுங்க. அந்த அண்டைக்கு நீங்கள் அண்டைக்கு வந்து புட்டும் நண்டு கறியும் இதை வச்சிங்க. அது யார் சமைச்சது? அம்மா புட்டு மட்டும் தான் சமைச்சா. மற்ற நண்டு இன்னொரு அது ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அப்புறம் எந்த வீடியோ ஒன்று காட்டுறேன். இதுதான் பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அம்மா முழுக்க சமைக்கல, புட்டு மற்றது உதவி செய்த வயன் அந்த மாதிரியா? இந்த சாப்பாடு தான்.
நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சம்பத்கான் என்ற வீட்டை வந்திருக்கிறோம். சம்பத்கான் அப்படியாம்மா? எங்கே வந்திருக்கோம்? இல்லை இல்லை வேறு வருவா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாய் சொல்லு எல்லாத்துக்கு. ஹாய் ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. இலங்கையில் எல்லாம் என்ன கதைன்னு கேளுங்க. எப்படி இருக்கிறீங்க கேளுங்க. எப்படி இருக்கீங்க? புதுசாக இருக்கிறனால ஒரு மாதிரி பார்க்குறான். இது என்னோட ஒய்ஃபு. அதான் தெரியும் ராஜா. அதுதான் அவங்க அக்காவோட பொண்ணு. அவங்க அக்கா ஒரு அங்கே இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க அக்கா. பிஸியாக இருக்கிறாங்க. நமக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லையா குடிச்சு அவர் கொடுக்குறது அவங்க அக்கா கிஃப்ட் பாரு. வாங்கிக்கா. இது சின்னவருக்கு கையில் நிட்டுறோம் பாருங்க. போ 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 போ. அலாம் நிற்கிறாரு. அதெல்லாம் ஆமாட்டாங்க. யாருக்கிட்டாலும் போயிடுவேன். நான் அட தெரியாது. அலாம் இருக்கிறாரு என்ன? நல்ல கியூ. அங்கிருந்து வழியாக இருக்கிறாரு என்ன? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிடலாமா? என்ன பேர் உங்களுக்கு? சந்தான லட்சுமி. சந்தான லட்சுமி. நல்ல ஒரு பேர். என்ன படிக்கிறீங்க? கிரேடா? போட்டு போகிறீங்களா? எத்தனை பிள்ளை வரீங்க? எங்கள் பிள்ளைங்க இல்லைங்க. இருக்குதா? ரேங்க் இருக்கா? ரேங்க் எத்தனை ரேங்க்னு கேட்குறாங்க. சொல்லிடுங்க. என்ன ரேங்க்? இல்லையே. தெரியலையே. நாங்கள் படிக்கவே இல்லையே. படித்தா தான் ரேங்க் தெரியும். படிக்கிறவங்க தான் ரேங்க்கு. இவர் வேற படிச்சிருக்காரு. என்ன ரேங்கா சொல்கிறா? இப்படியே அகில்கிட்டே என்ன ரேங்க்னு சொல்லிடுங்க. இதுக்கிட்டே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லிடுங்க. யாராவது புதுசாக வந்திருக்காங்க, வேடிக்கை பார்க்குறான். புதுசாக வந்திருக்காங்களா? அவா வேற என்ன வேணும்? அக்காவை பார்க்கணுமாமா? வேற இல்லையா? வேற இல்லையா? சாப்பிடலாமா? எப்படி இருக்காது? கல்யாணம் பண்ணி தம்பிக்கு என்ன பேர்? நிமித்து இல்லை. அகில். என்ன அகில்? அகில். என்ன தூக்கி நான் குழந்தைய தூக்க ஆசைதாங்க. தாங்க தான் கூப்பிட்டா இருக்கு. ஓய் எப்படி இருக்கீங்க? இப்படி திருப்பி ஓகே ஓகே. அத்தடத்தோ எப்படி இருக்கீங்க? நம்ம பேர் தூக்க தெரியாத சின்ன பிள்ளை வேறு இப்பதான் கிடக்கு. கவனம் கவனம். எப்படி இருக்கு? அகில். ப்ரோ வாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஓகே.
நீங்களும் இந்த சாப்பிடுங்க. பெரிய வாழை இருக்கு பாருங்க, தெலை வாழை இலை. எப்படி இருக்கு வாழை இலை? வாழை இலை பெருசா இருக்கு. புட்டு வச்சிருக்கீங்க ஓகே. உப்பா டம்ளர்ல தண்ணி பற்றி வச்சோம்னா எல்லாம் மழை போடும் இதில் இந்த உப்பு வச்சிருக்கேன். உப்பு என்னத்துக்காண்டி வச்சிருக்கேன்னு சொன்ன எத்தனை என்னத்துக்காண்டி வச்சிருக்குது? அதாவது இங்க ஒரு பழமொழி உப்பிட்ட வரை உயிரில் நினைப்பாங்க. அதுக்காக எப்பவுமே நம்ம தமிழர் பண்பாட்டில் வாழையில முதல்ல உப்பு தான் வைப்பாங்க. அப்படியா? ஆமா, சந்தோஷம். அதனால நாம உப்பு வச்சிருக்கிறோம். ஆனா ஸ்வீட்டோட நீங்க கொண்டாடுறதுக்கா ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டும் வச்சிருக்கிறோம். ஸ்வீட் சுமியா சாப்பிடுங்க. அப்படியே பார்த்து வந்துட்டு ஆக்சுவலா இது அர்ஜென்ட்டா பண்ணது. அப்படியா? வந்தீங்களா அந்த டைம்ல எல்லாம் பிளான் பண்ணி பண்ணது. பயங்கரமா இருக்கு சாப்பாடு. பூவா ரசம் நம்ம குழம்பு தருமா? சரி ரசம் வேண்டாம். ரசம் ரசம் தயிர் இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எங்கட ஊரில் ஒரு கோயில் திருவிழா கோயில் இது. இவை முந்தி சின்னன்ல இருந்தவ சைவமா இப்போ வளர்ந்துட்டு நம்ம எல்லாம். அப்படியா? ஆமாங்க. இல்ல தாராளமா சாப்பிட்டா மத்தியானம் எங்க சாப்பிடல. இந்த வித்தியாசம் பத்தி எப்படி சாப்பிடுறது இல்லை இல்லை பெருசாக சாப்பிடுறது. எப்படி சாப்பிடுறது உண்மைதான் மஸ்து சாப்பிடும். சைவம் தான். ஏய், சைவமா? எந்த ஊர்ல? சொல்லுவான் இல்ல பொருள் வெஜ் தானே. போதும் போதும் போதும். வெஜ் ரைஸுக்கே போயிடும். அதான் நான் சாப்பிடுவேன். இல்ல, ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஆனா எக் வெஜ் கிடையாது. வெஜ் இல்லை வெஜ் இல்லை வெஜ் இல்லை. ஆமா. தமிழ்ல எக்கனாமிக் அவங்க போடுவாங்க. சில கடையில் போயிடுவாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் ரைஸ் நிறைய வச்சு அதிலே எல்லாம் ஊற்றி அதை இங்கே வந்து ஆனால் இதான் நல்லா அதுக்கு புதினா புதின மண்டை என்ன தெரியுமா? தெரிய மாட்டேங்க. புதின மண்டை என்ன? புதினா தெரியுமா? புதின மண்டை தெரியுமா? புதின மண்டை தெரியாது. தெரியாது. புதினா என்ன அந்த புதுசு ஆகிறமா கேட்க ரசம் வந்து ரசம் காக்கா காக்கா எவ்வளோ வெரைட்டியாக சாப்பாடு இருக்குன்னு பார்த்தியா? ஒரு வெரைட்டியாக சாப்பாடு என்ன இருக்குதா? என்ன இருக்கா? எல்லாம் சுட சுட விடு. மீன் பொரியல். சாப்பிட முடியாது. அது பிரச்சனை. நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்து முதல் தரம் ஒரு வீட்டில் லஞ்ச் அதாவது டின்னர் சாப்பிட்ற மட்டும் தான் முதல் தரம் சாப்பிட்றோம். இந்தியா சாப்பிட்றோம்னா சம்பத்கான என்ன விட்டு தானே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நிறைய சாப்பிட்றது. எல்லாத்தையும் என்ன மீன் விடுங்க அது வந்து மருந்து அது பாக்டீரியா ஆயிட்டு ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சன். என்ன பார்க்குறீங்களா? இல்ல டேப்லெட் கொடுத்து டாக்டர் பார்க்குறீங்களா சொல்லுங்க பார்த்தோம். ஓரளவுக்கு ஓகே கொண்டு போகுது போல. ஓகே ஆகிட்டு போகுது சாப்பாடெல்லாம். நான் நேற்று முந்தின தான் சரியாக கஷ்டப்பட்டேன். எப்படி சாப்பாடு இருந்துச்சு? நல்லா கிடந்துச்சு. மினைக்கட்டு சாப்பாடி வச்சு அமைச்சிருக்கணும். நிறைய கறிகள் எல்லாம் வச்சு. அவ்வளவு சமையல் பெரிய சமையல். இது பெரிய தவிர இதை விட பெரிய சமையல் செய்ய கிட்டவியா?
இதே நம்மளுக்கு பெரிய சமையல் அப்படி சாப்பிட்றது இல்லை தானே நாம ஒரு கறி அந்த 2 அப்படி தாங்க சிம்பிளாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் ஒரு கறி ஒரு சம்பல் இப்படி. சம்பல் என்ன வெள்ளாரை சம்பல் தெரியும். வெள்ளாரையில் சம்பல் போடுற அது ரசிகருக்கு டேஸ்டாக இருக்கும். உடம்பு பரவாயில்லையா? நல்லா சாப்பிடுங்க. இங்கேயே உங்களுக்கு செட் ஆகல போல இருக்கு. ஏன் எல்லாம் இங்கே உட்காந்துட்டீங்க? சாப்பிட்டு நல்ல வயிறு மட்டும் சாப்பிடட்டும். அப்படியா? ஷூட்டிங் போகலாமா? காது மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான் தெரியும் எனக்கு. காது மட்டும் டிஃப்ரெண்ட். ஆமா, காது டிஃப்ரெண்ட். காது இருந்துச்சு ஆனா அந்த இது இல்லை மேலே தான் உடைஞ்சிச்சு முன்னால. அம்மாவோட இருக்குது. சூரிய அது டேட்டா வெளியிட்டு அதுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு பொம்பளை பிள்ளைங்க தான் பிடிக்கும் என்ன உங்களுக்கு? அப்படியா? ஏன் சாப்பிடல? நானே சாப்பிட மாட்டீங்களாமா? அம்மா வெஜிடேரியன். திருவிழாக்க வெஜிடேரியன். அப்படியா? கஷ்டமாச்சே. தமிழ்நாடு வந்து சம்பத்கான பார்க்க வந்துட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டப்படுவார் அவரு. மாசாவே நான் ட்ரை பண்ணி பார்த்தா சரி வரல. சரி வரல. அப்படியே சைவம் தான். பாய் பாய். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகள். நன்றி. உங்களுக்கும் நன்றிகள். அருமையான கவனிப்பு. வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மகனை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். ரொம்ப நன்றி. எங்கள் மகனின் உங்கள் ஆசீர்வாதம் என்றும் இருக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப மிகவும் நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம். சந்திப்போம். சந்திப்போம். ஓகே பாய். தேங்க்யூ.